திருப்பத்தூரில் நக்சலைட்டுகளால் உயிரிழந்த 4 காவலர்களுக்கு 46ஆம் ஆண்டு வீரவணக்க நாள். 30 குண்டுகள் முழங்க நினைவஞ்சலி வீரவணக்க நாள் அனுசரிக்கப்பட்டது. திருப்பத்தூர் அடுத்த ஜோலார்பேட்டையில் 1980ஆம் ஆண்டு நக்சலைட் சிவலிங்கம் என்பவரை பிடித்து ஜீப்பில் அழைத்து சென்றபோது திருப்பத்தூர் அருகே சேலம் பிரதான சாலையில் சிவலிங்கம் மறைத்து வைத்திருந்தார். நாட்டு வெடிகுண்டை வெடிக்க செய்ததில் ஜீப்பில் இருந்த காவல் ஆய்வாளர் பழனிசாமி, தலைமை காவலர் ஆதிகேசவலு, காவலர்கள் இயேசுதாஸ் மற்றும் முருகேசன் ஆகியோர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இந்நிலையில் ஆண்டுதோறும் திருப்பத்தூர் நகர காவல் நிலையத்தில் வீரமரணம் அடைந்த 4 காவல்துறையினருக்கு திருப்பத்தூர் நகர காவல் நிலையத்தில் கட்டப்பட்டுள்ள மணிமண்டபத்தில் வீரவணக்க நாள் அனுசரிக்கப்பட்டு வரும் வழக்கம். இந்நிலையில் மத்திய பாதுகாப்பு படையின் முன்னாள் இயக்குநரும் மற்றும் வீரப்பன் வேட்டையின் போது அதிரடி படைக்கு தலைமை வகித்த விஜய் அவர்களின் தலைமையில் வீரவணக்க நாள் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. மேலும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவரும் தங்களது சட்டைகளில் கருப்பு பட்டை அணிந்து கொண்டனர். மேலும் இன்று வீரமரணம் அடைந்த 4 காவல்துறை அதிகாரிகளுக்கு 46ஆம் ஆண்டு வீரவணக்க நாள் 30 குண்டுகள் முழங்க இன்று அனுசரிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் வேலூர் சரக காவல்துறை துணைத் தலைவர் மகேஷ், திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் ரவிக்குமார், திருப்பத்தூர் மாவட்ட கண்காணிப்பாளர் அக்ஷய் அனில் வாகரி மற்றும் காவல்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டு நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். அதைத் தொடர்ந்து காவலர்கள் மற்றும் காவலர்களின் உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் காவல்துறை சார்ந்த அதிகாரிகள், கட்சி பிரமுகர்கள் மற்றும் அரசு துறை அதிகாரிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருப்பத்தூர் மாவட்ட கேப்டன் டிவி மாவட்ட செய்தியாளர் கேப்டன் சி ரமேஷ் குமார் மற்றும் அனைவரையும் இந்த விழாவில் யாருக்காக நடத்தப்படுகிறதோ அவர் நாளிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களையும் தங்களது உயிரை நாட்டிற்காகவும் சமுதாய அமைதிக்காகவும் அர்ப்பணித்த இந்த வீரர்களுக்கு இன்று நாம் அனைவரும் தலை வணங்குகிறோம். வீரமரணம் அடைந்த காவலர்களின் குடும்பத்தினருக்கு திருப்பத்தூர் மாவட்ட காவல்துறையின் சார்பில் ஆழ்ந்த மரியாதையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள் இழந்தது ஒரு குடும்ப உறுப்பினரை மட்டுமல்ல, இந்த சமுதாயம் இழந்தது துணிச்சலின் அடையாளங்கை. அடுத்ததாக ஓய்வு பெற்ற கூடுதல் காவல்துறை இயக்குனர் திரு துர்க்கையாண்டி IPS அவர்கள் மலர் வளையம் வைப்பார். அடுத்ததாக இந்த நிகழ்வில் நக்சலைட் தீவிரவாதத்தில் தன் இன்னுயிரை நீத்து தன் குடும்பத்தையும் உயிரையும் பழனிசாமி ஆய்வாளர் அவர்களின் குடும்பத்தின் சார்பாக அவர்களுடைய மகள் யுவராணி, மகள் அஜந்தா, மருமகள் ராஜன். அடுத்ததாக வேலூர் சரக காவல்துறை துணைத் தலைவர் அவர்கள் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்துவார். அடுத்ததாக திருப்பத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்துவார். அடுத்ததாக கியூ பிரிவு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் அஞ்சலி செலுத்துவார். அடுத்ததாக இவ்விழாவில் திருப்பத்தூர் நகர காவல் ஆய்வாளர் திரு சவுந்தரராஜன் அவர்கள் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்துவார். ஓய்வு பெற்ற காவல் அதிகாரிகளின் சங்க மாநில தலைவர், ஓய்வு பெற்ற காவல் கண்காணிப்பாளர் திரு குணசேகரன் அவர்கள் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்துவார்.
One is present. One is fire. One is reload. One is present. One is fire. Got a fire. Cease fire. Unload. Got a fire. Order. Arms. Got a fire. Present. Arms. என்ற நண்பர்களை இழந்த இந்நாளில் மிக சிறப்பாக அரசு அருணாச்சலம் டீம் இந்த இறுதி மரியாதை செலுத்தினார்கள். நீங்கள் கவனித்திருப்பீர்கள், அந்த 7-8 மணித்துளிகளில் அந்த துப்பாக்கி நமது கழுத்து ரெண்டுமே கீழே இருக்குது. அதற்கு காரணம் உங்களுக்கு எல்லாம் பல பேருக்கு தெரியும். உங்களுடைய நண்பனாக இருந்து கூட துப்பாக்கியானது உங்களுக்கு உதவ முடியவில்லையே என்று துப்பாக்கி வருத்தப்பட்டு அவுட் ஆஃப் ஷேம் அது ரிவர்ஸ் இருக்குது. இதுதான் என்னுடைய அர்த்தம்.